வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். சரி, டக்குன்னு விஷயத்துக்கு வந்துருவோம். மதுரையில இப்போ சித்திரை திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. சித்திரைக்கும் பல்வேறு வீடியோக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய வீடியோ பாத்தீங்கன்னா, மதுரையில சித்திரை திருவிழா எப்ப ஆரம்பிக்குது, எப்ப முடியுது? இத முழுசா நீங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இதுல ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா சித்திரை திருவிழா பத்தி நிறைய திருவிழாக்கள தான் போட்டிருப்பாங்க. இது எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியுது, அது கொடியேற்றத்துக்கு அப்புறம் இந்த நிறைவு பூஜை என்னைக்கு முடியுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ கவனமா கேளுங்க. அதாவது முதல் நாள், அதாவது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பங்குனி 30ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி விழா கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சாங்க. இந்த ஒவ்வொரு நாளும் இந்த பங்குனி 30 அந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் விழா நடக்குது சித்திரை. ஆனா சித்திரை திருவிழானாலும் பங்குனியிலே கொடியேற்றத்தோட தொடங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 நாள் நடக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா சுவாமி, அதாவது சொக்கநாதரும், பிரியாவிடை அம்மனும், மீனாட்சி அம்மனும், கணேச பெருமானும், முருகப்பெருமானும், தண்டிகேஸ்வரரும் பாத்தீங்கன்னா தனித்தனி வாகனங்கள்ல வீதி உலா டெய்லி வருவாங்க. அந்த வீதி உலால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனம். அந்த ஒவ்வொரு வாகனத்திற்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு யானையில வருவாங்க, ஒரு நாள் குதிரையில வருவாங்க, ஒரு நாள் பாத்தீங்கன்னா ரிஷப வாகனத்துல வருவாங்க. இந்த ஒவ்வொரு நாளுமே ஒரு தனி சிறப்புகள் இருக்கு. இந்த 12 நாள்ல இடையில 2 நாட்கள் மட்டும் மாசி வீதியை சுத்தி வராது. அந்த நாள் எந்த நாள்னு பாத்தீங்கன்னா, மதுரையில அவனியாபுரம் பகுதி, அதாவது மதுரையில இருந்து தெற்கு வாசல்ல இருந்து போனோம்னா மதுரை ஏர்போர்ட் ரோட்ல இருக்கக்கூடிய அவனியாபுரம் போறதுக்கு முன்னாடி வில்லாபுரம் பாவக்காமி மண்டபம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த நாள்ல முழுக்க முழுக்க சாமி புறப்பாடாகி அந்த 4வது நாள்ல அங்க இருப்போம். ஏன் அங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட தெற்கு பக்கம் இருந்து மதுரைக்கு அப்ப தெற்கு பக்கமா இருக்கவங்க விவசாய வேலையெல்லாம் போட்டுட்டு வரக்கூட திருவிழால கலந்துக்கிற முடியாது அப்படின்றதுனால சாமி அம்மனே எல்லாருமே குடும்ப சகிதமா போய் பாவகா மண்டபத்துல இருப்பாங்க. அந்த ஒரு நாட்கள் திருவிழா முழுக்க முழுக்க அந்த பகுதி மக்களுக்காக. இதே மாதிரியே இடையில ஒரு 8ஆம் நாள் 7ஆம் நாளுக்கு அந்த மாதிரி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ராமாயண சாவடி மாதிரி வடக்கு மாசி இதுல இருக்கக்கூடிய ராமாயண சாவடியில முழுக்க முழுக்க ஒரு நாள் முழுக்க சாமி இந்த மாதிரி அம்மன் சுகநாதர் அவங்க சகிதமா அங்க இருப்பாங்க. அந்த ஒரு நாளும் வீதி உலா இருக்காது, இருக்கும். அந்த 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 இருக்க பகுதியில இருந்து அப்படியே சுத்தி நேரா கோயிலுக்கு போயிடும். அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே காலையிலையும் மாலையிலையும் வீதி உலா மாசி வீதியில நடக்கும். ஆனா பல பேருக்கு இரவுல நடக்கிறது தான் விமரிசையா தெரியும், பகல்ல நடக்கிறது பல பேருக்கு தெரியாது. இந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திருவிழாவுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லீலைகளை சொக்கநாதர் பண்ண லீலைகளை மையமா வச்சு அந்த நாள் அந்த வாகனத்துல அப்படியே சிறப்பா எழுந்தருளி மக்களுக்கு காட்சி தருவாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறப்பா முத்தாய்ப்பா ஒவ்வொரு நாளுமே வர்ற மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8ஆவது நாள் பாத்தீங்கன்னா பட்டாபிஷேகம் நடக்கும். 9ஆவது நாள் திக்கு விஜயம் நடக்கும். 10ஆவது நாள் திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் சொல்லி நம்ம மீனாட்சி திருக்கல்யாணம், அதாவது உலகத்துக்கே புகழ்பெற்ற மீனாட்சி திருக்கல்யாணம் பாத்தீங்கன்னா சொக்கநாதர் பெருமானோட பிரியாவிடை அம்மன் அவங்களோட சேர்ந்து அலையர்ஜுவ பாண்டியனோட மகனா பிறந்தனால மீனாட்சி அம்மனுக்கு ஒரு தனி வாகனத்துல அது ஊர்வலமா நடக்கும். இந்த வீதி உலா மிக சிறப்பா நடந்தாலும் இந்த திக்கு விஜயம் சொல்லி 9ஆவது நாள்ல நடக்கக்கூடிய இந்த விசேஷம் பாத்தீங்கன்னா ஒரு மலையச்சுவ பாண்டியனா பிறந்து அவங்க புராண காலத்துல இந்த மாதிரி 8 திக்கும்னா 8 திசை, 8 திசையிலையும் போர் புரியறதுக்காக கிளம்பி போகக்கூடிய நாளை திக்கு விஜயம் சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதாவது பட்டாபிஷேகம், திக்விஜயம், அதுக்கப்புறம் திருக்கல்யாணம், அதுக்கப்புறம் தேரோட்டம் சொல்லி 11ஆவது நாள் நடக்கும். அந்த 11ஆவது நாள் திருத்தேரோட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆவது நாள் இந்திர பூஜைன்னு சொல்லி ஒரு கோயிலுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி. அந்த இந்திர பூஜை பாத்தீங்கன்னா அதாவது வடக்கு சித்திரை வீதி, அதாவது வடக்கு கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆடி வீதின்னு ஒரு பகுதி இருக்கு. வடக்கு ஆடி வீதியும் கிழக்கு ஆடி வீதியும் சந்திக்கக்கூடிய கிட்டத்தட்ட அந்த ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பக்கத்துல உள்ள பகுதியில இந்த திருவிழா நடக்கும். இந்த திருவிழா கண்டிப்பா எல்லாரும் அந்த வட்டம் நீங்க போய் கலந்துக்கணும். ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் தெய்வேந்திர பூஜைன்னு சொல்லி அது நடக்கும். தெய்வேந்திர பூஜைன்னு சொல்லி நடக்கிறப்ப அதுல பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல இருந்து வரக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட சமீதத்தோட அங்க வருவாரு. தெய்வான சமீதத்தோட வரக்கூடிய முருகப்பெருமான், பவளக்கடிவாய் பெருமாள், கணேசன், முருகன், இது போக யானை இந்திர பூஜை அப்படி மாதிரி தலையில அப்படி துதிக்கையை சுத்தி இவங்களை 3 தடவை வளம் அந்த திருவிழா நிறைவடையும். கொடியை இறக்கி விட்டு அந்த பூஜை நிவர்த்தி பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் மீனாட்சி திருவிழா, அதாவது திருவிழாவோட கடைசி நாள். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அழகர் திருவிழா ஆரம்பிச்சிடும். அதனால இந்த தடவை நீங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து
இந்த நிறைவு பூஜை வரைக்கும் நீங்க பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டு, மாசி வீதி உலாவில் வந்து நீங்க வந்து மக்களா கலந்துக்கிட்டு அம்மையப்பனோட, அதாவது சுப்பநாதர் பிரியா விடயமன் குடும்ப சகிதத்தோட அம்மையப்பனோட அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.